வணக்கம். ரமாகோவின் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மூல நட்சத்திரத்தில் பெண் எடுக்கலாமா அப்படின்னு பார்க்க போகிறோம். மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண் பிள்ளைகளை திருமணம் செய்வதில் ஒதுக்குவது இன்று வரை வழக்கத்தில் இருக்குது. அத்தகைய பெண்ணை எடுத்தால் மாமனார் மாமியாருக்கு ஆகாது, விரைவில் இறந்து விடுவார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்களே, இது சரியா தவறா என்ற கேள்விக்கு பலருக்கும் உள்ளது. இது பற்றி இனிமேல் வர பதிவில் பார்க்கலாம். ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்று கூறி மூலம் நட்சத்திரத்தை கொண்டிருக்கும் பெண்களை நிராகரிப்பது என்பது இன்றும் தொடர்கிறது. ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம் என்றுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அதாவது ஆணி மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரசனை போல் வாழ்வார்கள். பின் மூலம் அதாவது மூலம் நட்சத்திரத்தின் 4வது பாதத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் எதிரிகளையும் அழிக்கும் வல்லமை அல்லது நிர்மூலமாக்கும் வலிமை அவர்களுக்கு இயற்கையிலேயே அமைந்துவிடும். எனவே அதனை பெண் மூலம் நிர்மூலம் என கூறுவது தவறு. மூல நட்சத்திரம் அனைத்திற்கும் மூலமாக விளங்கக்கூடியது. இன்னும் சொல்லப்போனால் மூல நட்சத்திரம்தான் ஜோதிட கலைக்கே மூலாதாரமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. சாஸ்திரங்களுக்கு முதன்மையானவரான குரு பகவான் வீடுதான் தனுசு ராசி. அத்தகைய தனுசு ராசியில் முதல் நட்சத்திரமாக இருப்பதுதான் மூல நட்சத்திரம். பரம்பரையின் தொடர்ச்சியை சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கிற ஆணிவேர்தான், அதாவது அஸ்திவாரமேதான் மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரம் சிங்கத்தின் வால் போன்றும் மலை போன்ற யானையை அடக்கும் அங்குசம் போலவும் வெற்றியை குறிக்கும் ஒய் வடிவத்தையும் கொண்டிருக்கும். மூல நட்சத்திரத்தாரர்கள் எதற்கும் அஞ்சாதவர்கள், எவரையும் அடக்கி ஆள்பவர்கள். எனவேதான் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயம் என்பதை அறியாதவர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் இருப்பார்கள். ஒரு சில மூல நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையின் சரிபாதி வரையில் தோல்விகளையே சந்தித்து வந்திருந்தால் மீதி பாதியில் வெற்றியை மட்டுமே சந்திப்பார்கள் என்பது அர்த்தமாகும். மூல நட்சத்திரத்தை கொண்டவர்களுக்கு ஜாதகம் என்ற ஒன்றை எழுத வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவிற்கு மிக பரிசுத்தமான உன்னதமான நட்சத்திரமாகும். மூல நட்சத்திரத்தாரர்கள் வேறு எந்த நட்சத்திரத்தாரர்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைந்தாலும் அவர்களும் வாழ்க்கையில் வெற்றியை சந்திப்பார்கள். நட்சத்திரத்தை மட்டும் வைத்து போதுமான பொருத்தத்தை கணித்துவிட முடியாது. அதற்கு அவ்வளவு சக்தியும் இல்லை. ஜாதகத்தில் மற்ற பொருத்தங்கள் எல்லாம் நன்றாக அமைந்துவிட்டால் மூல நட்சத்திரத்தினால் ஏற்படும் இடையூறுகள் சக்தியற்று போய்விடும். அவ்வாறு இருக்க மூல நட்சத்திரத்தால் பெண்ணின் மாமனார் மாமியாருக்கு கெடுதல் நடக்கும் என்று கூறுவது தவறாகும். ஜோதிட சாஸ்திரத்திற்கு இது பொருந்தாத ஒன்றாகும். எனவே இது பற்றி மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களும் அவரது பெற்றோர்களும் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. பரிகாரம்: மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சென்னை பூந்தமல்லியில் இருந்து அரக்கோணம் செல்லும் பாதையில் உள்ள மப்பேடு சிங்கீஸ்வரர் கோவிலுக்கு மூல நட்சத்திர தினத்தன்று சென்று வழிபடுவது சிறந்த பரிகாரமாகும். திருமணத்திற்கு வரன் பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரத்தை பற்றி வீணாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி.